வணக்கங்க. இன்னைக்கு நம்ம அரவான் ஃபெஸ்டிவல் சிங்காண்டூரில் டே 2ல இருக்கோங்க. நேற்று சூப்பராக சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நேற்று நம்ம பார்க்கும்போது அரவானை பலி கொடுத்தோன்னு சொன்னோம். ஒரே நாளில் கல்யாணமும் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி நம்ம அதுக்கான ஸ்டோரி சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். இந்த கதை மகாபாரதத்தில் நடந்ததுங்க. ஸோ அர்ஜுனனுக்கும் உலுப்பி அப்படிங்கிற நாககன்னிகைக்கும் பிறந்தவர் தான் அரவான். அந்த காலத்தில் போர் நடக்கும்போது களபலி கொடுக்கறது, அதாவது போர் நடக்கிறதுக்கு முன்னாடி களபலி கொடுக்கறதுங்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. அப்போ குருஷேத்திர போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரை பலி கொடுக்கறதுன்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பாண்டவர்கள் சைடும் பார்த்துட்டு இருந்தாங்க, கௌரவர்கள் சைடும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ கௌரவர்களில் சகுனி இருக்காரு இல்லையா, ரொம்ப தந்திரமானவர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சகாதேவன்கிட்ட போய் ஜோசியம் கேளுன்னு துரியோதனன்னு சொல்கிறாரு. ஏன்னா சகாதேவன் சூப்பராக ஜோசியம் பார்ப்பாருங்களாம். ஸோ அவரோட தொழிலுக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி துரியோதனன் ஜோசியம் கேட்கும்போது சகாதேவன் சொல்கிறாரு, சர்வ லட்சணமும் பொருந்திய ஒரு ஆளை பலி கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போரில் ஜெயிப்பீங்க, அதுவும் அமாவாசை அன்னைக்கு பலி கொடுக்கணுங்கிறத பார்த்து சொல்லிடுறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா இதை பாண்டவர்கள் கேட்டு சகாதேவனை திட்டுறாங்க. ஏன் இப்படி சொன்னேன்னு சொல்லி, அவர் என்னோட பார்த்து சொல்கிறது தான் தர்மம். ஸோ தர்மத்தை நான் மீற முடியாதுன்னு அவர் சொல்கிறாருங்க. இப்போது சர்வ லட்சணமும் பொருந்திய 3 ஆள் யாருன்னு பார்த்தா, ஒன்று கிருஷ்ணர், அவர் கடவுள் ஆகிட்டாரு, அவரை எதுவும் பண்ண முடியாது. 2வது அர்ஜுனர், பாண்டவர்களில் ஒருத்தர், அவரு போய் அவரோட தோல்விக்காக அவரே பலி கொடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்போ 3வதாக யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அரவானுங்க. ஸோ அவ்வளவு அழகாக இருப்பாருங்களாமா. ஸோ அரவான்கிட்ட போய் துரியோதனன் கேட்குறாங்க. ஸோ ஒரு பெரியப்பா முறை தானே, அவரும் சரி அமாவாசை அன்னைக்கு நான் பலி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாருங்க. இன் தி மீன் டைம் பாண்டவர்கள் போய் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க, என்ன பண்ணுறது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணர் உடனே திட்டுறாரு, எல்லா டைமும் நீங்கள் பண்ணிவிட்டு டேமேஜ் கண்ட்ரோல் மட்டும் பண்ணுறதுக்காக எங்கிட்ட வந்தால் எப்படி? ஸோ நீங்கள் யோசிச்சிருக்கணும்ல முன்னாடியே அப்படின்னு சொல்லி அவரும் திட்டுறாருங்க. அரவான் 3 வரம் கேட்பாருங்க. ஒன்று என்ன அப்படின்னா, அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு வரம். 2வது குருஷேத்திர போரை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வரம் கேட்பாருங்க. ஏன்னா பலி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் எப்படி பார்க்க முடியும், ஆனாலும் பார்க்கணுன்னு சொல்லி வரம் கேட்பார். 3வது வரம் என்னென்னா, வருஷம் அவரை பலி கொடுத்த அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணணும், ஒரு ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ 3 வரமே கிராண்ட் பண்ணிடுவாங்க. எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வரம் கல்யாணம் பண்ணுறதுக்காக சில இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிருஷ்ணரே மோகினி அவதாரம் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. ஏன்னா ஒரே நாளில் பலி கொடுக்க போகிறாங்க இல்லையா. சில இடத்துல நம்ம சிங்காநல்லூர் மாதிரி இங்கே யூனிக்காக இருக்கிறதுனால பொங்கியம்மாள் அப்படிங்கிற அம்மனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இங்கே ஒரு ஐதீகங்க. 2வது வரம் என்னென்னா, குருஷேத்திர போரை பார்க்கணுங்கிறத. ஸோ பலி கொடுக்கறது அப்படின்னா தலையை வெட்டிடுவாங்க இல்லைங்களா. ஸோ தலையை வெட்டினாலுமே தலைக்கு மட்டும் உயிர் இருக்குது. வெறும் தலையை வச்சே அரவான் ஃபுல்லாக குருஷேத்திர போரை பார்த்ததா ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதனால தான் நீங்கள் அரவான் சிலை பார்த்தீங்கன்னா தலை மட்டும் இருக்கிற மாதிரி தான் அரவான் சிலை இருக்குங்க. இன்னுமே திரௌபதி அம்மன் கோயிலில் அரவானோட தலை மட்டும் வச்சுருப்பாங்க. தலை இந்த சென்ஸ் தலையை மட்டும்தான் வழிபடுவாங்க, ஏன்னா தலைக்கு உயிர் இருக்குங்கிற ஐதீகங்க. ஸோ இந்த சாமிகிட்ட போய் என்ன வேண்டுனாலும், இப்போ பயத்துக்காக வேண்டுனாலும், யாரோ பயந்துருக்காங்க சரியாகணும்னு வேண்டிக்கலாம், ஸோ குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கலாம், இவங்கெல்லாம் வேண்டுனா கண்டிப்பாக அரவான் நடத்தி தருவாருங்கிற நம்பிக்கை எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. 3வது வாரத்துக்காக தான் இன்னுமே வருஷம் கூவாகும்ல அந்த ஃபெஸ்டிவல் நடக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம சிங்காநல்லூரில் திருக்கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமியை எடுத்துகிட்டு குளிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க நம்ம குளத்தேரிக்கிட்ட. அங்கே போய் அங்கே பிளேக் மாரியம்மன் கிட்டேயும் அங்கே இருக்கிற தெய்வங்கள் கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா பலி கொடுக்க போகிறாங்க இல்லையா. ஸோ அதை தவிர இன்றைக்கி ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா சிலம்பாட்டம், அந்த தீயை வச்சு ஆடுற சிலம்பாட்டம் எல்லாமே இன்றைக்கி நடக்க போகுதுங்க. ஸோ இதோட வீடியோஸ் எல்லாமும் நாளைக்கு நான் எடுத்து போடுறேன். ப்ளஸ் இந்த கதையோட கண்டினியூஷனும் நாளைக்கு நான் போடுறேன். ஏன்னா ட்விஸ்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ கௌரவர்கள் எப்படி தோத்தாங்க, பாண்டவர்கள் எதனால் ஜெயிச்சாங்கன்னு ட்விஸ்ட் இருக்குது இல்லைங்களா. பலி கொடுக்க பிளான் பண்ணது என்னமோ கௌரவர்கள், ஆனால் எப்படி பாண்டவர்கள் ஜெயிச்சாரு. அப்போ வழக்கம் போல் நம்ம கிருஷ்ணர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும் இல்லைங்களா. ஸோ மிச்ச ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாளை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.